ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம கறிவடகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரம் ஊற வச்சேன். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை குட்டி குட்டி பால் சைஸுக்கு போட்டுக்கலாம். இதை போல் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த உருண்டையை ஒன்று ஒன்றா குழம்புல போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த உருண்டை மாவு எடுத்து வச்சுருந்தோம், அதை கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்கட்டு. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான உருண்டை குழம்பு ரெடி.